உலகத்தில் உள்ள தமிழருக்கும் என் இனிய வணக்கங்கள். இன்னைக்கு தான் செய்தி பார்த்தேன், சன் நியூஸ். வேறு என்ன செய்தி இருக்குதுங்க? சன் நியூஸ், கலைஞர் டிவி, ஜெயா டிவி, இவ்வளோதான் நல்லா தமிழர்களாக இருந்து இந்த 3 சேனல் தான் இங்கே தமிழ்நாட்டில் பார்க்க முடியுது. இங்கிலீஷ் சேனல் பார்க்குறோம், அதுக்கு எந்த சம்மந்தமும் இல்லை. ஆனால் அந்த லோக்கல் தமிழ் நியூஸ் தெரிஞ்சுக்கிறேன்னா நிச்சயம் சன் டிவி கொஞ்சமாவது பார்த்து ஆகணும். இப்போ தான் தனுஷ் பேசிகிட்டு இருந்தார், தாடியெல்லாம் வச்சுக்கிட்டு. சரி என்னடா பேசிகிட்டு இருக்காரு அப்படின்னு பார்த்தேன். நான் என்ன நினச்சேன்னா, உத்தம புத்திரன் ஏதோ ப்ரொமோஷனல் ஈவெண்ட் ஏதாவது இருக்குமோ என்னமோ, அதுங்காட்டிக்கு ஏதோ அதை பற்றி பேசிகிட்டு இருக்காரு போல் அப்படின்னு நினச்சேன். அப்புறம் பார்த்தா மன்னிப்பு கேட்டிருந்தாரு, மன்னிச்சுக்குங்க அந்த மாதிரி தெரியாமல் சில வசனங்கள் இடம்பெற்றுச்சு, அதை நேற்றே கட் பண்ணி இனி 2 நாளில் அந்த வசனங்கள் நீக்கப்படும் அப்படி இப்படின்னு. என்னடா ஷாக். ஏன்னா தனுஷ் அப்படி எடுத்து பேசுகிற இல்லை தேவையில்லாத ஒரு வசனங்களை வைக்கிற ஆள் கிடையாது. என்னடா மன்னிப்பு கேட்டிருக்காரு அப்படின்னு பார்த்தா, சரி அதை பற்றி நியூஸ் என்ன அப்படிங்கிறத தேடி பார்த்தா அதில் விவேக் காமெடி ஒன்று இடம்பெற்றிருக்கிறதுல நான் இன்னும் படம் பார்க்கல, அங்காட்டி எனக்கு அதில் என்ன சொல்லப்பட்டிருக்குறதுன்னு தெரில. நீ பார்த்தாலும் தெரியாதுன்னு நினைக்கிறேன், ஏன்னா நாளைக்கு பார்த்தா அது நிச்சயம் இருக்காது. பார்த்தா ஏதோ ரொம்ப ஒரு கம்யூனிட்டிக்கு எதிராக, அதாவது கொங்கு மண்டலத்தில், கொங்கு மண்டலம் இந்த பக்கம் இருந்தால் வர்றேன். ஸோ அந்த கம்யூனிட்டி, அங்கே வாழ்கிற கம்யூனிட்டி ஒன்றுக்கு எதிராக சிலதெல்லாம் சொல்லியிருப்பார் போல் விவேக். அதுங்காட்டிக்கு அந்த லோக்கல் அங்கே இருக்கிற அந்த லோக்கல் கட்சிக்காரங்க அதுக்கு எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க. அது நியாயமானது. ஏன்னா தமிழ் சினிமா ரசிகர்கள் நீங்கள் நம்ம அப்படின்னு தமிழ் சினிமா அப்படிங்கிறது சினிமாவை எடுத்துக்க மாட்டாங்க தமிழ் ரசிகர்கள். அது அவங்க வாழ்க்கையுடைய எப்படி சொல்கிறது, ஒரு ஒன்றிப்பான ஒரு விஷயம். அதுங்காட்டிக்கு தான் சினிமாவில் பெருசாக இருக்கிறவங்க தமிழ்நாட்டை ஆள முடிஞ்சது. இது பழைய ஆட்களுக்கு நிறைய பேருக்கு தெரியும், கண்டிப்பாக விவேக்கும் தெரிஞ்சிருக்கும். ஆனால் இந்த டைலாக் எப்படி இடம்பெற்றுறது அப்படின்னு தெரியல. ஆனால் நான் எதுக்கு இந்த வீடியோ முதல்ல க்ரியேட் பண்ணுறேன்னா, விவேக் பற்றி கொஞ்சம் சொல்கிறதுக்கு. என்னென்னா, ஒரு காலத்தில் விவேக்னாவே ஒரு புதுசாக ஒரு எப்படி சொல்கிறது, அறிவார்ந்த காமெடி ஒரு நகைச்சுவை இருக்கும் அப்படிங்கிறத எதிர்பார்க்கணுமா. பிளண்ட்டாக பேசுகிற கவுண்டமணிக்கும் இல்லை ரொம்ப ஜோக் அடிக்கிற வடிவலுக்கும் இடையில ஒரு பயங்கரமான ஒரு ஆல்டர்னேட்டிவ் விவேக் அப்படின்ட்டு ஒரு காலத்தில் இருந்துச்சு. இப்போ தூள், தில்லு, இந்த படத்தெல்லாம் பார்த்தோம்னா ரொம்ப புதுசாக இருக்கும் காமெடி, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அதே மாதிரி மெசேஜ் சொல்லும், அது பெரிய விஷயம். மெசேஜ் சொல்கிறது, ரன் எடுத்துக்கங்க, மெசேஜ் சொல்லும், அழகாக மெசேஜ் சொல்லும். மற்றவங்க பேச்சை கேட்காத பெற்றவங்க பேச்சை கேளு, அதெல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும். ஆனால் விவேக் ஒரு 2-3 வருடமாக எடுத்துக்கலாம், 2-3 வருடம் எடுத்துக்கலாம். ஏன்னா காமெடி அவர் அப்படியே வத்தி போச்சு. அந்த காமெடி உணர்வு அவர்கிட்ட அப்படியே வத்தி போச்சுன்னு சொல்லலாம். இப்போ அதையெல்லாம் ஈடுகட்டுறதுக்கு சந்தானம் மாதிரி ஆட்கள் வந்துட்டாங்க. சந்தானமெல்லாம் பார்த்தீங்கன்னா பேச்சு மூச்சு தூங்குற வரைக்கும் காமெடி பண்ணிக்கிட்டே தான் இருக்கிறார். பேட்டிகள்லாம் பார்த்தீங்கன்னாலும் சரி, எதுலேயுமே ஒரு கேஷுவலாக இதாக இருக்கிறார். ஆனால் விவேக் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் என்னென்னா, சில இடங்களில் ஸ்ட்ரைட்டாக பேசுகிறாரு, சில இடங்களில் குலையிறாரு. ஒரு எடுத்துக்காட்டு, அரசியல்வாதிகளுக்கு முன்னாடியெல்லாம் பார்த்தீங்கன்னா, சில அரசியல்வாதிகளுக்கு முன்னாடியெல்லாம் குலையிறாரு. அவங்ககிட்ட குலைய வேண்டியது இருக்குது, என்னத்தை பண்ணிட போகிறாங்க. விவேக் ஒரு காலத்தில் தன்னுடைய அந்த தன்மானத்தை பற்றிலாம் நிறைய பேசின ஒரு விவேக் குலைஞ்சு போகிறாரு. ரொம்ப எப்படி சொல்கிறது, இதெல்லாம் பண்ணுறங்காட்டிக்கு என்னமோ அவரோட அந்த நகைச்சுவை உணர்வுங்கிறது கொஞ்சம் கொஞ்சமாக மறைஞ்சிட்டே வருது. யாரோ எழுதி தர்றாங்க தெரியுது நல்லாவே, அது ரொம்ப கஷ்டப்பட்டு, அதாவது அவருக்கு இருக்கிற எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு ஓரளவுக்கு எந்த அளவுக்கு நடிச்சு தர முடியுமோ நடிக்கிறார். ஆக விவேக் காமெடி அப்படிங்கிறதெல்லாம் இன்னைக்கு நீங்கன்னு இல்லை, யாருமே எந்த தமிழுமே எடுத்துக்கங்க, விவேக் காமெடி அப்படிங்கிறது படத்தில் வந்துட்டு போகுது, அவ்வளோதான். அது தனியாக பிரிச்செல்லாம் போட்டால் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக பார்த்து சிரிக்கிற அளவுக்குலாம் இன்றைக்கி ஆள் கிடையாது. அதுதான் உண்மை. அந்த பழைய விவேக் ஏன் அப்படி போனாருன்னு தெரியல. இன்றைக்கி இருக்கிற சுச்சுவேஷனுக்கு அடாப்ட் பண்ண தெரியாது, விவேக் தெரியாது அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா விவேக் கிட்டத்தட்ட ஒரு
20 வருடமாக காமெடி பண்ணிட்டு இருக்கிற ஒரு ஆர்டிஸ்ட்டு. ஆக விவேக் வந்து இந்த சில தவறுகள்லாம் திருத்திக்குவார்னு எதிர்பார்க்குறோம். தேவையில்லாத, அதாவது காமெடி வந்து வறண்டு போன சமயத்தில் தான் வந்து இந்த மாதிரி தேவையில்லாத விஷயங்கள்லாம் வந்து கிளம்பும். கொஞ்சம் கம்முன்னு போகலாம். ஏன்னா கம்யூனிட்டியெல்லாம் வந்து நம்ம சொல்ல முடியாது. நம்ம சும்மா ஒரு கம்யூனிட்டியெல்லாம் போய் திட்டிட முடியாது. எல்லாரும் டிக்கெட் கொடுத்து பார்த்தா தான் உங்களுக்கு லாபம் வருது. எல்லா கம்யூனிட்டியும் ஜாதி தான் சொல்லலாம் வேணாம். தமிழக அரசாங்கமோ இல்லை இந்திய கவர்மெண்ட்டோ ஜாதிகள் இல்லையடி பாப்பான்ட்டு. ஜாதியெல்லாம் இல்லாமல் தமிழ்நாடு கிடையாது. ஆக முடிஞ்ச அளவுக்கு வந்து சொல்லாமே விட்டுடலாம். ஜாதியை பற்றியே பேசாமே விட்டுறலாமே. இன்றைக்கி இப்போ நான் என்ன ஜாதின்னு நான் இன்றைக்கி சொல்லிட்டு இருந்தேன்னா அது ரொம்ப கேவலமான ஒரு விஷயம். எல்லாரும் தமிழர்கள் தமிழன்ட்டு போயிட வேண்டியதானே. எதுக்கு ஏன் ஒரு சாராரை மட்டும் நம்ம தாக்கணும் இல்லை பேசணும்? இதெல்லாம் விவேக் தெரியாமல் இருக்காது. டைலாக் படிக்கிறப்ப தெரிஞ்சிருக்கும். இதெல்லாம் வந்து வருங்காலத்தில் வந்து விவேக் அவாய்ட் பண்ணுவார்னு நினைக்கிறேன். இல்லாட்டி வந்து அவர் இன்னும் அந்த படி கீழே தான் இறங்கி போகிற வழியும் மேலே வர்றதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஏன்னா சந்தானம் மாதிரி ஆட்கள்லாம் வந்து ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி நிறைய பண்ணி வடிவேலாம் ஓவர்டேக் எடுத்துகிட்டு போயிட்டுருக்காங்க. இன்னும் நல்ல நல்ல இளைஞர்கள் வந்து அந்த காமெடியன் பொசிஷனுக்கு வந்து வர்றதுக்கு வந்து முயற்சி பண்ணிகிட்ருக்காங்க. ஸ்கில்ஸ் எல்லாம் வந்து அப்கிரேட் பண்ணிக்கு வராங்க. நன்றி, வணக்கம்.